புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், முழு விவரங்கள். கடந்த சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி மாயமானார். இந்த சம்பவம் அப்போது பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு குழந்தை காணாம போன தகவல் தான் முதல்ல பரவியது. 72 மணி நேரத்துக்கு பிறகு அந்த சிறுமியோட உடல் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய வாய்க்காலில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டது, கை கால்கள் கட்டப்பட்டு. இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்ல தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. உடனடியாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை துருவி விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த வழக்குல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயதான விவேகானந்தன், அதே போல கருணாஸ் என்பக்கூடிய 19 வயது இளைஞன், 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக ஒரு முதல் கட்ட தகவலை தெரிவித்திருக்காங்க. உடனடியாக காவல்துறை அவங்களை கைது செய்து மேலும் இந்த சம்பவத்தில் யாரா ஈடுபட்டிருக்காங்களா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டாங்க. உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் தொடர் போராட்டம். 2 நாட்களாக புதுச்சேரி மிகப்பெரிய போராட்ட களமாக மாறியதுன்னு சொல்லலாம். நேற்று உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரோட பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது சிறுமியின் இறுதி சடங்குகள் முடிவடைந்து ஊர்வலமாக அருகில் இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் சுடுகாட்டிற்கு எடுத்து சென்ற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணீர் மல்க அஞ்சலி அனைத்து அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் தொடர்ந்து தன்னார்வ தொண்டர்கள், பொதுமக்கள், பெண்கள் அமைப்பினர் என கண்ணீர் மல்க மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி தற்போது இந்த ஊர்வலம் தொடங்கியிருக்கு. தாய் கதறி எழுது குற்றவாளிகளை விட்டுவிடாதீர்கள், சுட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தன் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் வேறு யாருக்கும் புதுச்சேரியில் ஏற்படுத்தக்கூடாது, எங்கும் ஏற்படக்கூடாது. முற்றிலுமாக போதை பழக்கத்தை, போதை பொருளை கட்டுப்படுத்துங்கள் என்ற கதறி எழுதபடி தாய் தற்போது ஊர்வலத்தில் முன்னாடி போயிட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.